அதனால நம்மளுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். உயர்வான எண்ணங்கள் வேண்டும். நமக்கு அடுத்தவர்களுடைய பணத்தை எப்படி அபகரிக்கலாம் என்ற எண்ணம் வரவே கூடாது. அதேபோல் என்னால் ஒருவர் துன்பப்படுகிறார் என்றால் அதற்கு வருத்தம் தெரிவித்து அந்த துன்பத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை என்பது அன்பு என்கின்ற வட்டத்துக்குள் வர ஆரம்பிக்கும். அன்பினால் மட்டுமே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அன்பே சிவம். வள்ளுவர் அன்பை பற்றி ஒரு விளக்கம் நிறைய கொடுத்திருக்கிறார். நான் எல்லா இடத்துலையும் இந்த வள்ளுவ பெருந்தகையை கொண்டு வர்றேன். ஏன்னா அவர் சொல்லாத விஷயம் இல்லை. அன்புடையார் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அன்பு என்கின்ற ஒரே ஒரு சொல்லுக்கு எல்லாம் சரணாகதி அடைகிறது. அன்பினால் எல்லாவற்றையும் மாற்றிவிடலாம். அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அன்போடு நீங்கள் தியானத்தில் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா இந்த பிறவியில் நான் கஷ்டப்படுவதற்கு நானேதான் காரணம்.